புரட்சிகர இளைஞர் முன்னணியாகிய நாங்கள் தமிழ்நாடு முழுக்க திமுக வேட்பாளர்களையும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்தும் அவர்களுக்கு வாக்களிக்க கோரியும் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் எனவும், அது மட்டுமல்லாமல் பாஜக அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேட்பாளர்களை புறக்கணிக்க கோரியும் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சி, அது ஒரு அரசியல் கட்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார அமைப்பாக இருக்கிற ஜனநாயக நிறுவனங்களை எல்லாம் அழித்துவிட்டு தான் நினைத்ததையெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக நிறுவனத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஊடகங்கள் என அத்தனையும் தன்னுடைய போக்கிற்கு தன்னுடைய சேவை நிறுவனங்களாக மாற்றி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மாநிலத்திற்கென்று பண்பாடு, கலாச்சாரம் என்றெல்லாம் இருக்கின்றது. அதையெல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய வேளையிலே இந்த இந்தியாவை ஒரு சமஸ்கிருத தேசமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கீழடி மாதிரியான தமிழ்நாட்டின் தொன்ம விஷயங்களை எல்லாம், அதனுடைய தொன்ம சிறப்பம்சங்களை வெளியிடாமல், அந்த அறிக்கையை வெளியிடாமல் மறுப்பது, தமிழ்நாட்டிற்கு கல்வி சார்ந்த நிதிகளை கொடுக்க மறுப்பது, புதிய கல்விக் கொள்கையை திணிப்பது, நீட் தேர்வை திணித்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைப்பது, உதய் மின் திட்டம் போன்ற திட்டங்களை உட்புகுத்தி தமிழ்நாட்டை நாசப்படுத்துவது மாதிரியான திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாநிலங்கள் என்று இருப்பதை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. மொழிவரி மாநிலங்களை தூக்கிவிட்டு இங்கே இந்தியாவை ஒற்றை தேசமாக இந்து ராஜ்யத்தை அமைப்பது என்கின்ற ஒரு மோசடி திட்டத்திலே தொடர்ந்து வேலை செய்து வருகிறார்கள். அதற்காகத்தான் இங்கே பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாம் முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மாற்றாக ஆளுநரை வைத்து துணையாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக கடந்த காலத்திலே RN ரவி போன்ற ஆட்கள் செய்ததை எல்லாம் நாம் பார்த்தோம். எனவே இன்றைக்கு இந்த இந்தியாவிலே சனாதனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக தமிழ்நாட்டிலே இந்த சனாதனத்தை தொடர்ந்து எதிர்க்கின்ற ஒரு எதிர்ப்பு பூமியாக தமிழ்நாடு இருக்கின்ற காரணத்தினாலே, குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாநில உரிமை, மாநில சுயாட்சி, சமூக நீதி என்கின்ற பார்வையில் இன்றைக்கு தன்னுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதாக இருந்தாலும், மகளிருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும், தொடர்ந்து சமூக நீதி பார்வையிலே, இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களிலே, கல்வி சார்ந்த விஷயங்களிலே தொடர்ந்து சமூக நீதி பார்வையிலே அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை காட்டியும் இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பதுதான் நம்முடைய அரசியல் கடமை மட்டுமல்ல, ஒரு வரலாற்று கடமையாக இருக்கிறது என்பதை எண்ணி புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர்களையும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு போட்டியிடுகிற மொடக்குறிச்சி தொகுதியிலே நாங்கள் வீரியமாக பிரச்சாரம் செய்து திமுக கூட்டணி வேட்பாளர்களை, குறிப்பாக மதிமுக வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு இருக்கிறோம். எனவே திமுக வேட்பாளர்களை, அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்கிறோம், அவர்களை வெற்றியடைய செய்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய இந்த சனாதன கும்பலுக்கு ஏதோ ஒரு வகையில் துணை போகிற சீமான், விஜய் போன்ற ஆட்களையும் நாம் புறக்கணிக்கிறோம். அவர்களை அம்பலப்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் புரட்சிகர இளைஞர் முன்னணி களத்திலே இறங்குகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.